ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் பிரைடுக்கு போன மேக்கப் பற்றி தான் இந்த விலாக் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம அஞ்சு பியூட்டி அகாடமி யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்துடும். நாங்கள் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து பிரைடோட வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா காலையில் அவங்களுக்கு கொஞ்சம் சடங்குலாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு நாங்கள் ஒரு 12 o'clock போல் பிரைட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து சாரீ ஃப்ளீட் பண்ணுறது, ஹேர் ப்ரிப்ரேஷன், அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நித்யா வந்து எல்லாமே அழகாக பர்ஃபெக்டாக வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹேர் வந்து நல்லா க்ரிம் பண்ணியாச்சு. க்ரிம் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து மேக்கப்போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நித்யா வந்து இருக்கக்கூடிய அவங்க வந்து ஹேர் வந்து மெஸ்ஸி ஹேராக கேட்டிருந்தாங்க. அதனால் ஃபுல்லாகவே ஹேர் வந்து க்ரிம் பண்ண வேண்டியதாக இருந்ததுனால நித்யா வந்து க்ரிம் பண்ணிகிட்டே இருந்தார். நான் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேக்கப் வந்து அவங்க வந்து எந்த மாதிரி மேக்கப் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஐ லுக் மட்டும் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கணும், மற்றபடி எனக்கு வந்து மேக்கப் வந்து பார்க்க நல்லா எல்லாருமே வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும், ரொம்ப ஹெவியாலாம் இருக்க வேண்டாம், நார்மலாக இருந்தாலும் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கேற்ற மாதிரியே நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேயே லென்ஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே நான் ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே தம்பி வந்துட்டு ஹேர் க்ரிம்பிங் வந்து அவருமே கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஃபுல்லாகவே கடகடன் அவரும் முடிச்சிட்டாரு. நானுமே வந்துட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க வந்து ரொம்ப ஹெவியாலாம் வேண்டாம், எனக்கு வந்து பார்க்கவே சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து அவங்க எந்த மாதிரி கேட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து கொஞ்சம் நான் வந்து ஐ மேக்கப்பை வந்து நம்மளுக்கு வந்து ஐ மேக்கப் எப்பயுமே வந்து பூந்து விளாசுவோம். அதுவும் வந்து நம்மளோட நித்யாவோட ஃப்ரெண்டு அப்படின்னும் போது இன்னும் நம்மளுக்கு சொல்லவே தேவையில்லை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஐ லுக் அவங்க சாரீ கலரை வந்து இன்னர் கார்னர் அவுட்டர் கார்னரில் 2 சைடுமே கொடுத்துட்டு நடுவில் வந்து அவங்க சாரீ கலரில் இருக்கக்கூடிய கோல்டு கலர் வந்து அழகாக நான் வந்து சிம்மாரை வச்சு அழகாக ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த ஐ லுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்களுக்கு பார்க்கும்போது வந்து ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, சிம்பிளாகவும் இல்லை, ரொம்ப ஃப்ளாலஸ் லுக்காக அவங்களுக்கு அழகாக இருந்துச்சு. எனக்குமே அவங்களோட ஐ மேக்கப் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, நம்ம நிறைய பேர் வந்து மேக்கப் நம்ம போட்டுட்ருக்கும் போதே வந்து ஐயோ இதை ரொம்ப அதிகமாக இருக்குது, என்ன இப்படி போட்டுட்ருக்கீங்க அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டிலேருந்து எல்லாருமே வந்துட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் எங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏதோ ஒரு ரொம்ப தூரத்தில் போயிட்டு எங்களுக்கு மேக்கப் போடுறோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் கூட இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எங்ககிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து நல்லா ஜாலியாக பழகிட்டு இருந்தாங்க. அவங்களுமே வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க, இப்படி தான் போடணும் அப்படி தான் போடணும்னு எங்ககிட்ட எந்த ஒரு கண்டிஷனுமே சொல்லவே இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல நாங்கள் மேக்கப் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கோ இல்லை அவங்களோட பிளேஸ்க்கு ஒரு மண்டபத்துலேயோ போயிட்டு நாங்கள் ஐ மேக்கப் போடும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கே கூட இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள், இது என்ன ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய எங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் பிரியாவோட வீட்டில் வந்து எல்லாருமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாவுக்கு எப்படி அழகாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் மேக்கப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து இந்தளவுக்கு சொல்லும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம எப்படி என்னோடய சிஸ்டருக்கு எப்படி நம்ம மேக்கப் பண்ணணுமோ இல்லை என்னோடய குழந்தைக்கு எப்படி நான் மேக்கப் பண்ணணும் அதே மாதிரி தான் நான் வந்து இவங்களுக்கு ஒரு அழகான மேக்கப் நான் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மேக்கப் ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸில் வந்து ஆல்ரெடி நான் வந்து ப்ரிப்ரைமர் அதெல்லாம் போட்டு ஸ்கின் ப்ரிப்ரேஷன்லாம் ஆல்ரெடி முடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக கலர் கரெக்ஷன் கொடுத்துட்டு லைட்டாக கன்சீல் பண்ணிவிட்டு டேரெக்டாக நான் ஃபவுண்டேஷன் போயிட்டேன். ஏன்னா இவங்க வந்து ஃபேராக இருக்காங்க, ரொம்பவே அவங்களுக்கு ஒரு ஹெவியான ஒரு மேக்கப்பும் வேணான்ட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நார்மலாக கொடுத்துட்டு கடன்னு ஸ்பீடாக அவங்களுக்கு நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி சொல்கிறதுனா, அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணிவிடுங்க மேம், எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதே மாதிரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் நடுவில் அவங்க கண்ணாடி பார்த்துட்டே இருந்தாங்க. எனக்கு ஒன்று பார்க்கும்போது அழகாக இருக்குது, என்னோடய கண் அழகாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. எங்களுக்கும் வந்து மேக்கப் போடும்போது ஒரு ஜாலியாக இருந்துச்சு. சரி, நம்மளை வந்து குறை சொல்லாமல் வந்து இந்த மாதிரி வந்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரசிச்சுக்கிறாங்க, நம்மளே வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக வச்சுக்கிறாங்க அப்படின்றது எங்களுக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. லாஸ்ட் இவங்களுக்கு ஐ மேக்கப்பு மஸ்காரா இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு இவங்களோட ஐ வந்து இப்படி தான் இருந்துச்சு. அப்படியே நேரில் வீடியோஸில் பார்க்குறது கூட நேரில் நம்ம பார்க்கும்போது அவங்களோட ஐ வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட அந்த ஐ லுக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு எல்லாம் ஃபவுண்டேஷன் ப்ளஷ் எல்லாமே போட்டு முடிச்ச பிறகு லைட்டாக வந்து லூஸ் பவுடர் வச்சு அவங்க ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் வந்து நல்லா
ஃபுல்லாகவே ஃபுல் கவரேஜ் நல்லா கொடுத்து இது பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. அதனால் வந்து வீட்டில் அவங்க அம்மா வந்துட்டு சாப்பிட்றதுக்காக சரி அதுக்கப்புறம் நைட்டு ரொம்ப லேட் ஆகிடும், அதனால் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பொண்ணுக்குமே அவங்க வந்து சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. அதுக்குள்ளே நானும் நித்யாவும் போயிட்டு அவங்க ஃபேமிலியோடவே போயிட்டு நாங்களுமே சாப்பிட போயிட்டோம். மார்னிங்கும் சரி அப்பவும் சரி கரெக்ட் டைமுக்கு எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு, ஏன்னா ஃபஸ்ட்லேயே நான் லிப்ஸ்டிக் போடலை, ஏன்னா அவங்க சாப்பிட போகிறாங்கன்றதுனால மறுபடியும் லிப்ஸ்டிக் போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் சாப்பிட்டுட்ட பிறகு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க சேரீக்கு ஏற்ற மாதிரி ஐ லுக்குக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட லிப் கலர் வந்து சூஸ் பண்ணி அழகாக லிப்ஸ்டிக் நம்ம போட்டாச்சு. அவங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்ட உடனே இன்னமும் அவங்க வந்து ஃப்ரீயாக ரொம்ப அழகாகிட்டாங்க. ஃபுல்லாகவே அவங்க இப்போ பாருங்கள் அவங்களோட லிப்ஸ்டிக்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு ஃபுல் ஃபினிஷிங் அவங்களோட லுக்கு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்தளவுக்கு லாஸ்ட்டு ஃபைனல் அவ்வளோ அழகாக வந்துச்சு. லாஸ்ட்டாக தம்பி என்ன பண்ணார், பிரியாவுக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டு சாரீஸு அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டு என் தம்பி, அதனால் எல்லாமே அவங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு லாஸ்ட்டு வந்து எங்களோட ப்ரைடு வந்து இந்தளவுக்கு தான் அவங்களோட லுக் இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களோட வீட்டில் நடக்கக்கூடிய சுப முகூர்த்தம் இல்லை வேறு ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கு நம்ம அஞ்சு பியூட்டி அகாடமியில் மேக்கப் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம அஞ்சு பியூட்டி அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ப்ரைடல் பேக்கேஜ், ப்ரைடுக்கு மட்டும் இல்லை ப்ரைட் கூட இருக்கக்கூடிய ப்ரைட்மேட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மேக்கப் போடணுன்னா நம்ம அஞ்சு பியூட்டி அகாடமியிலேருந்து நாங்கள் எங்கள் டீமோட வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முறையில் அழகாக மேக்கப் நாங்கள் பண்ணி கொடுப்போம். நீங்கள் வந்து செட்டு ஒரு இடத்துல அந்த மாதிரிலாம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மக்கிட்டே எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம அஞ்சு பியூட்டி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.